என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீப் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். ஜீப்புனாலே வந்து 4x4 ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கார் ஜீப்பு தான். கிட்டத்தட்ட இப்போ 1941 இப்போ வரைக்கும் அந்த ஆஃப் ரோடிங்னாலே அது ஜீப்பு தான். நிறையா கார்ஸ் இப்போ பேசஞ்சருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த சில ட்ராக்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று ஒன்று ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படிலாம் இந்த காரை ஓட்டலாமா? நான் ஓட்டலாம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2 ஜீப் கார், இங்கே ஒரு மெரிடியன் இப்படி இருக்குது, காம்பஸ் இப்படி இருக்குது, ரேங்க்லர் தான் பிஸியாகவே இருக்குது. ஸோ ஜீப் ரேங்க்லர் ரூபிகான் இதுதான் வந்து நம்ம இந்த ஆஃப் ரோடிங் ட்ராக்ல வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு காம்பஸ் இருக்குது, கிராண்ட் சுரைக்கு இருக்குது, மெரிடியன் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஜீப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க்லர் ரூபிகான் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடர் கார்னு சொல்கிறாங்க. இந்த கார் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை மட்டேரன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குது, அந்த கிரால் மோடு, அப்புறம் வாட்டர் லைடிங் கெப்பாசிட்டியுமே நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ராக்ல தான் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ஈவெண்ட் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ராக்குமே நல்ல வெட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து 25-26 அக்டோபர் அன்னைக்கு ஷூட் பண்ண வீடியோங்க. இது வந்து கிராண்ட் சுரைக்கு, மெரிடியன், காம்பஸ்க்குலாம் வந்து அந்த சின்ன ட்ராக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரேங்க்லருக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ட்ராக் இருக்கும். ஸோ இங்கேருந்து போய் ரைட்டில் ட்ராக் எடுத்து அது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஸோ ரேங்க்லருக்கு தனி ட்ராக் இருக்குது. அதை நான் போக போக இன்னி வர வீடியோஸில் இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் ரைட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ரேங்க்லர் எந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ மழை டைமு அக்டோபர் 25-26 உங்களுக்கே தெரியும். தீபாவளியிலலாம் செம்ம மழை. ஸோ அதே வந்து அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்கில் ஜீப் ரேங்க்லர் எல்லாருமே ரேங்க்லர் தாங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. சில பேர்லாம் வந்து ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணி ரேங்க்லர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேங்க்லர் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போமா? வாங்க. ஏறி உக்காந்தாச்சுங்க ஜீப் ரேங்க்லர் ரூபிகானில். எடுத்தோடனே ஆஃப் ரோடிங் தான். நான் வந்து பேக் சைடில் உட்காந்து அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஆஃப் ரோடிங்லாம் கிடையாது. எடுத்தோடனே ஒரு மட்டேரியன் ரோட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கார் அப்படி. ஸோ இந்த கார் வந்து பக்கத்தில் இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டாரு, அதாவது 4 லோவில் தான் வந்து எங்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. அவர் கைட் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம அவர் கைட் பண்ண நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆஃப் ரோடிங் வந்து கரெக்டாக பக்கமான ஒரு ஆஃப் ரோடிங்கில் தான் இருக்குது. கார் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேக் சைடில் தான் உட்காந்துருக்கேன். வேறு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு, கைடு ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸ்டக் ஆகிடுச்சுங்க. அதாவது ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து சொன்னார் கார் ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொல்லி. டிரைவர் வந்து இப்போ ஸ்டக் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் இருங்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொஞ்சம் இருங்க, இது வந்து ஜீப் ரேங்க்லர், இதுக்கு போய் ஸ்டக்கு அப்படின்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் லாக்கும் அந்த மோடும் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா இப்போ ரிவர்ஸ் இருக்க சொல்கிறாங்க. ரிவர்ஸுமே போகலை. எஸ், நம்ம ரிவர்ஸ் கீரை போட்டு ரிவர்ஸ் எடுத்தோம். ரிவர்ஸ் கேமராவுமே இருக்குங்க. இது வந்து ஃபேஸ் லிஃப்டான ஒரு மாடலு, ஃபேஸ் லிஃப்டான ஜீப் ரேங்க்லர் ரூபிகான். அதில் வந்து உங்களுக்கு ஓகே இன்டீரியர் செட்டப் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வெளியில் இருக்கிற கேப் அவ்வளோதான். அங்கே பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி மூவ் பண்ணால் அங்கே அதுக்குள்ளே நம்மளை ஒரு கார் ஓவர்டேக் வேறு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே ஃபைன், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியலாக ஆன் பண்ணாங்க, ரிவர்ஸ் எடுத்தாங்க, திருப்பி மூவ் பண்ணாங்க, கார் மூவ் ஆகிடுச்சு. அவர் அதான் சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்டர் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு வந்து ரேங்க்லரை பொறுத்தவரைக்கும் ஸ்டக்குன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. வில் கோ இன் எனி ஆஃப் தி சர்ஃபேசஸ். அதான் வந்து ஜீப் ரேங்க்லர் ரூபிகான் அழகாக போயிட்டு இருக்குங்க. இந்த ட்ராக்கை பாருங்க, ஃபுல்லாகவே வந்து மட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே மழை வேறு பெஞ்சுதா. தீபாவளி டைம் உங்களுக்கே தெரியும், அந்த 25-26 இதில் தான் நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மழை வேறு இருந்ததா. எந்த அளவுக்கு வந்து சேரும் சகதியமாக இருக்குது. இதுலேயுமே ஒரு கெத்தாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறையா ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கலாம். ஆனால் நீ வந்து அங்கே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். கிட்டத்தட்ட என்னோடய காலே வந்து அந்த சேருக்குள்ளே போகிற அளவுக்கு, ஷூ போகிற அளவுக்கு வந்து ஒரு சேராக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மட்டாக தான் இந்த ட்ராக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி போகிற கார் உங்களுக்கே தெரியும்.
எந்த அளவுக்கு அந்த டயர்ஸ்லாம் உள்ளே போயிட்டு வருது அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஸ்லோவாக தான் வந்து இந்த இதில் வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆனில் தான் இங்கே இருக்குது இந்த ஜீப் Wrangler பொறுத்த வரைக்கும். ஸோ 4 லோவில் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியலாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோப் ஏறிட்டு இருக்கோம். ஏறி இறங்கின உடனே ஒரு வாட்டர் லைடிங். ஓ ஓகே, ஸோ ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ரைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஆஃப் த கார் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சீட் அளவுக்கு கிட்ட வந்துருச்சு. இன்னும் இருந்தாலும் காருக்குள்ளே உங்களுக்கு வாட்டர் எதுவுமே வரல. ப்ளஸ் அழகாக அசால்ட்டாக ஏறிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு பெரிய ஸ்டீப் ஏறிட்டு இருக்கோம். இன்னும் மேலே பார்த்தா வானம் தாங்க தெரியுது. ஐயோ இது பாருங்க. அண்ட் அப்படியே இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீப் நல்ல ஸ்ட்ரீப்பாக மேலே ஏறிச்சுங்க. இறங்குறது வந்து நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரீப் ஏறிடுச்சோ அந்த அளவுக்கு இறங்கலை. நார்மலான ஒரு ஸ்ட்ரீப் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு அசால்ட். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 90 டிகிரி செங்குத்தாக ஏறும்னு சொல்கிறாங்க இந்த ஜீப் Wrangler பொறுத்த வரைக்கும். பட் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ரீப் இங்கே கொடுக்கல. நார்மலாக கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கைண்ட் ஆஃப் ராக்கான ஒரு சர்ஃபேஸில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கல்லும் மேடுமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்ப கல் மேடுமா இல்லாமல் கொஞ்சம் ராக்கியான ஒரு சர்ஃபேஸில் தான் அந்த கார் வந்து போயிட்டுருக்கு. நல்லாவே போகுது. அதாவது உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஆஃப் ரோடிங் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார். உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தது அதில் தான் போக போகிறோம். இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது மேலே தான் ஏற போகிறோம். அதாவது என்னென்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு காரு. அதனால் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபராக தான் வச்சுருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக அசால்ட்டாக போகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து இந்த ட்ராக்குக்கு நேம்ஸ்லாம் எதுவுமே வைக்கலை. சிக்கன் பாட் ஹோல்ஸ் அப்படின்னு நேம்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி நேம்ஸ்லாம் எதுவுமே வைக்கலை. இங்கே பாருங்க, ஒரு காருக்கும் எனக்கும் ஒரு 2 இன்ச்சு தான். இப்போ நம்ம ஒரு சைடு மேலே ஏறிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அவர் என்ன சொன்னால் பாடி அண்ட் ஃப்ரேம் சாசி இந்த கார் அப்படின்னு சொல்லி இன்செர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் நம்ம ஏறி இறங்கும். அசால்ட்டாக ஏறி இறங்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சிக்கன் பாட்டோல்ஸ் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ட்ராக் எந்த ஒரு செட்டப்புக்கும் வந்து நேமே வைக்கல. ஸ்பெஷலாக ஆஃப் ரோடிங்னா அந்த ஒரு ஆப்டிகல்ஸ்க்கு நேம் வைப்பாங்க. பட் இவங்க எந்த ஆப்டிகல்ஸுக்கும் நேம் வைக்கல. ஸோ என்ன ஆப்டிகல்ஸ்ன்னு தெரியலங்க. இன்க்ளைன், நெகட்டிவ் இன்க்ளைன் அந்த மாதிரி நேம் வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து அது கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்டிக்கலில் தான் ஏறிட்டு இருக்கோம். இந்த சைடு ஏறும்போது இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து கார் ஒரு சைடாகவே போகுதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீலில் தான் நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஷாட் கிடைக்கலங்க. எக்ஸ்டீரியர் ஷாட்டை வந்து எடுக்க முடியல. எக்ஸ்ட்ரீம் இந்த ரெயின் கண்டிஷன்ஸ்னால, கிளைமேட்டிக் கண்டிஷனாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ரோடிங்கில் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் உங்களுக்கு எடுத்து தனியாக காட்டுறேன். அவ்வளோதாங்க, அசால்ட்டாக ஏறி இறங்குது. ஏதாச்சும் ஒரு ஜர்க்கோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் அகெயின் ஒரு சின்னதாக ஒரு சாய்வான இடத்துல ஏறிட்டு இருக்கோம். அதுவுமே அசால்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். சூப்பர். ஆனால் அந்த ரோடு தான், அந்த ட்ராக்கு செட்டப் பண்ணது, Wranglerக்கு செட் பண்ண ட்ராக்கை பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் ஷாக்காகவே இருக்குது. யூஸ்வலாக மெரிடியன், காம்பஸ், கிராண்ட் ச்செரோக்கியில் இந்த மாதிரி ட்ராக் செட்டப்பு இல்லைங்க. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மட்டியான ஒரு சர்ஃபேஸாக இருக்குன்னு. உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் அந்த டயரை காட்டுறேன். கீயாக இருக்கும் Wrangler பொறுத்த வரைக்கும். இதில் உங்களுக்கு அன்லிமிட்டட் ரூபிகான் 2 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா கீயாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மெட்டரின் டயர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்க்கு வந்து இந்த டயர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஏதோ வயல்வெளிக்கு நடுவில் 2 சைடும் பசேன்னு ஒரு க்ரீனியரான ஒரு இடத்துல கார் ஓட்டுற மாதிரி தான் தெரியுது. பா வேற மாதிரிங்க, வேற மாதிரி சூப்பராகவே இருக்குல்ல ஒரு வயல்வெளியில். நான் அகெயின் வந்து ஃபுல்லாக ட்ராக் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குதுப்பா. ஒரு இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு நார்மல் ட்ராக்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். அந்த Wranglerக்குன்னு தனியாக செட் பண்ண ட்ராக்கில் அதுவுமே வந்து உங்களுக்கு அசால்ட்டாக வந்து போயிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4x4 எனக்கு சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரென்ஷியல் ஆக்கு அண்ட் வந்து உங்களுக்கு கிரால் மோட் இருக்குது. கிரால் மோடுன்றது என்னென்னா அந்த கார் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ராக் கண்டிஷன்ஸ், அதாவது பெரிய பெரிய கல்லில் எல்லாமே வந்து இந்த கார் வந்து அழகாக கிரால் பண்ணி போயிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு ஒன்றும் டெஸ்டிங் இவங்க ஒன்றும் செட் பண்ணலை. பட் எனிவே நீங்கள் ஃபாரின் ஆஃப் ரோடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃப் ரோடிங் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி வர காருமே அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு, உங்களால் பார்க்க முடியும். அந்த இடம் கடந்த பாதை அப்படி தாங்க நாங்கள் வந்து வந்தோம்.
ஸோ இங்கே தாங்க அந்த ஈவெண்ட் நடந்து மெகா ஈவெண்ட். அந்த ரேங்லர் ஒரு ட்ராக்கை கூட்டிகிட்டு போனாங்க பாருங்க. எப்பா என்ன மாதிரி இடத்துலலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ரேங்லரு. கிரான்ச்சரிக்கு ஓட்டுனதுலாம் அதோ இந்த ட்ராக்கு இங்கே உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி பார்ப்போமா? அதோ ஒரு ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கு. அது இத்தினூண்டுங்க. இந்த காம்பஸும் கிரான்ச்சரிக்கு மெரிடியன் கூட்டிகிட்டு போனால் இந்த ட்ராக்கு. ரேங்லருக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ராக் இருக்கும். ரைட்டில் அந்த மரத்துக்கிட்ட திரும்புது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே ஒரு ட்ராக் இருக்குது. அது இந்த ரேங்லரை கூட்டிகிட்டு போனாங்க பாருங்க. வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் அந்த ரேங்லர் கொடுத்தது. உண்மையிலேயே இது ஆஃப் ரோடிங் கிங் ஜீப் ரேங்லர் ரூபிகான் மட்டும்தான். இதெல்லாம் அசால்ட்டு ரேங்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ லொக்கேஷனுமே வந்து வேற லெவலில் இருக்குது. அங்கே ஒரு பாண்டுமே இருக்குது, சூப்பராகவே இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாய்ஸ். அடுத்தடுத்த வர இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் பெட்டராக இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வெட்டான ஒரு ட்ராக்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதில் தான் நம்ம ஓட்டினோம். ரேங்லர், ஜீப் காம்பஸ் அண்ட் கிராண்ட் செரோக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன கார் வேணால் ஓட்டலாம், எல்லா காருமே கூட ஓட்டலாம். எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸ்லாட் புக் பண்ணி நீங்கள் எந்த கார் வேணால் ஓட்டலாம். ஆனால் ஸ்லாட்டுக்கு அந்த கார் அவைலபிலிட்டி இருக்கணுங்க. ஓகே, இப்போ ரேங்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்லருக்கு தனி ட்ராக் ஒன்று வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ட்ராக் போகும். மீதி வந்து காம்பஸ், மெரிடியன், கிராண்ட் செரோக்கிலாம் ஒரு சின்ன ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க. ரேங்லருக்கு தனியாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க. அது வேறு லெவலான ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸாக தான் இந்த ரேங்லருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தார் வேறு, ரேங்லர் வேறங்க. அது வேணா அந்த டாபிக் வேணா நம்ம அப்புறம் போட்டுறோம். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 4x4 தான் வச்சிருக்காங்க. அவங்க கார்ஸ் எல்லாமே 4x4 தான். டெய்லி யூசேஜுக்கு நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் போக மாட்டோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த கார்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட். ஸோ இதான் உங்களுக்கு சொன்னேன், அந்த கிராண்ட் செரோக்கி அங்கே போகுது பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஜூம் போட்டு காட்டியிருக்கேன். ரேங்லர் பாருங்கள் ரைட்டில் திரும்பிடுச்சு. ஸோ ரேங்லருக்கு தனி ட்ராக்கு, அதுதான் வேறு லெவலில் இருக்கும். கிராண்ட் செரோக்கி, காம்பஸ், மெரிடியனுக்குலாம் இந்த ட்ராக்குங்க, குட்டி ட்ராக்கு. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குதுப்பா. எப்பா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டே நடத்தலாம் போல், அந்தளவுக்கு லொக்கேஷன் சூப்பராகவே இருக்குது. அது அங்கே போயிடுச்சுங்க, சின்ன ரவுண்டு. ரேங்லர் ரைட்டில் திரும்பிடுச்சு. அதுதான் இருக்குல்லே ஆஃப் ரோடிங் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இல்லை டிஃப்ரென்ஷியலாக்கு ஆஃப் ரோடிங்காகவே தனி மட்டரின் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரேங்லரை பொறுத்த வரைக்கும். இங்கே நிற்கிற இந்த ரேங்லர் தான். இந்த டயர் உங்களுக்கே நான் காட்டியிருப்பேன் எந்தளவுக்கு ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஜீப் ரேங்லர் ஃபுல்லாக சேரு அது இதுன்னு எல்லாமே இருக்குது இந்த காரில். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங் தான் இந்த ரேங்லர் பண்ணிட்டு வந்திருக்கு. ரெட்டு கலர்ஸ் இதுதான் நான் சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு கீ இருக்குது பாருங்கள் இந்த டயர்ஸில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வந்து மட்டேரியன் டயர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு கீயாக இருக்கும். இப்போ மட்டால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பட் வந்து இந்த கீயோட கேப் நிறையவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் அந்த மட்டெல்லாம் ஓட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த ஆஃப் ரோடிங் டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜீப் ரேங்லர் ரூபிகான் வெர்ஷனில். நீங்கள் சிட்டியில் போனோன்னா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ ஜீப் ரேங்லர் ரூபிகானுங்க. ஸோ ஒரு சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2000 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. 268 பிஎஸ்பி அண்ட் 400 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துட்றாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மெயினாக 237 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. 237 mm யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ப்ளஸ் அன்லிமிட்டட் தான். எனிவே ஸோ வந்து 2 வேரியன்ட் இருக்குங்க. பட் அது வந்து அன்லிமிட்டடாக இருந்தாலும் ரூபிகானாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரேங்லரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரோடிங் பர்ஃபார்மன்ஸ் தான். சின்ன அந்த டயர் சேஞ்ச் மட்டும்தான் வந்து அன்லிமிட்டட் இருக்கும். ரூபிகானுக்கும் அந்த வேரியன்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே ஒரே ஸ்பெக் ஒரே இது தான் கொடுப்பாங்க. சிட்டியில் அந்த ஜர்க் இருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அன்லிமிட்டட் வெர்ஷன் போகலாம். ஸோ 237 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருங்க ஜீப் ரேங்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸில் இந்த ரேங்லர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சது இந்த லொக்கேஷன் தான், சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஜீப்போட ஹிஸ்ட்ரி நம்ம பார்ப்பாங்க. 1941 வில்லிஸ் எடிஷன் லான்ச் பண்ணாங்க. 1945 ஒரு மாடல் CG2Aன்னு, 1955 ஒன்று, 1976, 1987 ரேங்லர் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 2007 ரேங்லர் அன்லிமிட்டட் லான்ச் பண்ணிட்டாங்க. 2016 75th anniversary ரேங்லர். அப்புறமா 2025 தி ரேங்லர் ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. ஸோ அதான் இப்போ ஃபேஸ் லிஃப்டே வந்திருக்கு, ரேங்லர் ஃபேஸ் லிஃப்ட்டு. இதான் வந்து உங்களுக்கு வீலியஸ் எடிஷன் சொல்லி லான்ச் பண்ணாங்க, வீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீலியஸ் எடிஷன் அப்படின்றது வந்து அந்த ஜஸ்ட் ஒரு லெகசிக்காகங்க.
ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண அந்த வந்து அந்த லெகசிக்காக வீலிஸ் எடிஷன் சொல்லியிருக்காங்க. ஜீப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிறது ஒன்று காட்டுறது ஒன்று காட்டுறீடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்டிருப்பீங்க நேரம் கமெண்ட்டில். சொல்கிறது வந்து நாங்கள் வந்து கரெக்டான ஆர்டர் தாங்க சொன்னேன். பட் விஷுவலாக காட்டும் போது டக்குன்னு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் ஆர்டர்லெஸ்ஸாக உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். பட் நான் வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லும் போது கரெக்டான இயரில் கரெக்டான ஆர்டர் தாங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கார், ஃபஸ்ட்டே வந்து மெரிடியன் வருது. அதுக்கு மேலே அங்கே கிராண்ட் சுரோக்கி ஏறுது பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அப்பா என்ன ஸ்லோப்பு. ஃபஸ்ட்டு மெரிடியன் வருதுங்க, அப்புறமா கிராண்ட் சுரோக்கியுமே லக்ஸுரி வைஸ் சூப்பராகவே இருக்கும், ப்ளஸ் ஆஃப் ரோடிங்குமே வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ கிராண்ட் சுரோக்கி வேறு வருது. அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்க, அதை நம்ம எக்ஸ்மேட்டிக் மாதிரி வீடியோ எடுத்து காட்டுறேன். சால்ட்டாக வருதுப்பா, சால்ட்டுப்பா. ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி இதெல்லாம் சப்ப ஜுஜுப்பி போங்கடாடேன்னு சொல்லிட்டு மாதிரி வருது கிராண்ட் சுரோக்கி. எதுவும் லக்ஸுரியாகவும் சூப்பராக இருக்கும், ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னா கிராண்ட் சுரோக்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் ஆஃப் ரோடான ரூபிகான் இருக்குது. மெரிடியனும் அதே மாதிரி தாங்க பாருங்க, அசால்ட்டாக வந்து நிற்குதுப்பா. ஜீப் ராங்லர் இதில் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். வேற லெவலில் இருந்தது. இந்த ராங்லரை பொறுத்த வரைக்கும் தனி ரூட் ஒன்று வச்சிருக்காங்க, தனி ஆஃப் ரோடிங் ரூட். யூஸ்வலாக வந்து இந்த கிராண்ட் சுரோக்கி அப்புறம் இந்த மெரிடியன் காம்பஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் ஈவெண்ட் தான். ஆனால் வந்து இந்த ராங்லருக்கு மட்டும் தனி ட்ராக் இருக்குது, செம்மையாக இருக்குங்க அந்த ட்ராக்கு. சேரு மட்டி எல்லாத்துலேயுமே இந்த கார் வந்து போகும் போல் ஒரு ஜெஜான்டிக்கான ஒரு கார் தான் இந்த ஜீப் ராங்லர்னு சொல்லலாம். இதில் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ட்ரீம் கார் தான், ஆனால் வாங்க முடியுமான்னு தெரியல. வாங்குவோம், எப்போ வாங்குவோம். ஓகே, ஸோ நிறைய பேர் ஒரு ஃபேவரட் கார் அந்த ஜீப் ராங்லர் இருக்கும், ஒரு ஜெய்சாண்டிக்கான. இதை பற்றின ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் வந்துருங்க. அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டலாம். இப்போ இதுக்கு வேறு ஃபேஸ் லிஃப்ட் வேறு ஆயிருக்கு. அந்த ஃபேஸ் லிஃப்ட் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து இந்த கோல்ஃப் ஆடுறதெல்லாம் சின்னதாக போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கிட்ஸுக்கான ட்ராம்போலின்னு, ஷட்டில் காக் விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கூட சின்னதாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஆஃப் ரோடிங் இவெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு மரத்தில் கட்டி ஒரு நெட் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே சின்னதாக அந்த கோல்ஃப் ஆடுற மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு சின்ன ஒரு கிட்ஸுக்கான ட்ராம்போலிங்க, இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும். இது அவங்களால முடிஞ்சதுங்க. இந்த ஈவெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டு வேறு போட்டுருங்க, கார்பரேட் சிங்கர்ஸ் வந்துட போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்போட ஆக்சசரிஸ் ஷர்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஷர்ட்டும் மங்க மாதிரி இருக்குப்பா. நான் வேணும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாக்கெட்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஜீப் ஜாக்கெட்ஸ், ஜீப்போட அந்த கிரில் சிம்பிளோட உங்களுக்கு கீ செயின்ஸ், கேப்ஸ், இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. கப்ஸு, பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ். அண்ட் ஜீப்பில் வாட்ச் பார்த்துருக்கீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வாட்சுமே இருக்குது. சூப்பரில். ஸோ வாட்ச் பிரியர்கள் யாராச்சும் ஜீப் வாட்ச் உங்களுக்கு இருக்குங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீ செயின்ஸ், ஜிபி கீ செயின்ஸ், பேக்ஸ், ஃபோன் ஹோல்டர் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஓவராலாக சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ஷோரூம்லேயும் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஷோரூம் போனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க இந்த ஆஃப் ரோடிங் ஈவெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் அந்த ஆஃப் ரோடிங் ஈவெண்ட்டு. வேறு ஒரு காடியில் பார்ப்போம். பாய்.